செந்தில் பாலாஜி சாட்சிகளுக்கு அழுத்தம் தந்து வழக்கில் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது என்பதால் அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் கூறியுள்ளது. அழுத்தம் கொடுத்து என்னை யாரும் இணங்க வைக்க முடியாது என கூறியுள்ள விசிக கட்சி தலைவர் திருமாவளவன் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிக்கிறார். அவருக்கு ஏதோ ஒரு மறைமுக செயல் திட்டம் இருப்பதாக தெரிகிறது. ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் வெறும் கண் துடைப்பு கிடையாது. ஆதவ் அர்ஜுனா சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லுவதே தவறு, அப்படி சொல்லக்கூடாது என தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். 200 தொகுதிகளில் வெற்றி என திமுக கூறுவது அதிமுகவுக்கு தான் பொருந்தும். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி என திமுக பகல் கனவு காண்கிறது என சென்னை வானகரத்தில் நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கூறியுள்ளார். கடன் வாங்கி தேர்தல் களத்தை சந்தியுங்கள் என்று அதிமுக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அக்கட்சியின் மூத்த நிர்வாகியும் மாஜி அமைச்சருமான KP முனுசாமி கூறியுள்ளார். சென்னையில் கழிவு நீர் மழை நீர் கலந்து ஓடுவதை தடுக்க கால்வாய் வெட்ட துப்பில்லாத தமிழக அரசு மெட்ரோ திட்டத்திற்காக மட்டும் குழி தோண்டுவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், என்கிட்ட ஆட்சியை கொடுங்க, தண்ணீர் தேங்கினால் ஆட்சியை விட்டு போயிடுறேன் என்று கூறியுள்ளார். மதுரை உட்பட தென் மாவட்டங்களில் இந்த ஆண்டில் ஜனவரி முதல் நவம்பர் வரை 2098 கிலோ கஞ்சா, 27,458 கிலோ குட்கா, 3,692 கிலோ கூல் லிப் பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா கடத்தி விற்றதாக 1935 வழக்குகள், குட்கா விற்றதாக 3,886 வழக்குகள், கூல் லிப் விற்றதாக 1,451 வழக்குகள் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. அதை முற்றிலும் ஒழிப்பதற்கான முயற்சியில் தமிழக அரசு ஈடுபட்டு வருகிறது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறி வருகிறார். இருப்பினும் இந்த வழக்குகளின் எண்ணிக்கையும் கிலோ கணக்கில் பறிமுதல் செய்யப்படும் போதைப் பொருள் எண்ணிக்கையும் மக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதில் ஆந்திராவில் இருந்து கஞ்சாவை வாங்கி மதுரையை மையமாக வைத்து தென் மாவட்டங்களுக்கு சப்ளை செய்யப்பட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. தென்மண்டல ஐஜியாக அஸ்ராகர் பொறுப்பேற்றதும் கஞ்சா வியாபாரிகள் பலர் கைது செய்யப்பட்டதோடு கஞ்சா விற்று வாங்கிய சொத்துக்களை முடக்கியதாக செய்திகள் வெளியாகின. அவை அனைத்து மாவட்டங்களிலும் போலீஸ் அதிகாரிகள் முன்னுதாரணமாக வைத்து செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. உயர்நீதிமன்றமும் பாராட்டியது. இந்நிலையில் தென்மண்டல ஐஜியாக பிரேமானந்த் சின்ஹா இந்த ஆண்டு ஜூலையில் பொறுப்பேற்றார். திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதி ரவுடிகளை கட்டுப்படுத்தியதோடு போதைப் பொருட்கள் விற்பனை, கடத்தலை தடுக்க அந்தந்த மாவட்டங்களில் தனிப்படைகளை அமைத்ததாக தகவல்கள் வெளியாகின. கிலோ கணக்கில் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ததோடு 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், அதிகமாக கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டதில் மதுரையும், குட்கா வழக்கில் விருதுநகரும் முதலிடத்தில் உள்ளதாகவும் தற்போது தரவுகள் வெளியாகி உள்ளன. அதே சமயம் தேனி, ராமநாதபுரம், தூத்துக்குடியில் மெத்தபட்டமைன் போதை மருந்தும், மதுரை, விருதுநகர், தேனி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் போதை மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கூல் லிப் பாக்கெட் விற்றதாக வழக்கு பதிவு செய்ததில் தேனி முதலிடத்தில் உள்ளது. தென் மாவட்டங்களில் வெறும் ஓராண்டில் 7,272 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கஞ்சா, குட்கா உட்பட 33,258 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சபரிமலை தேவஸ்தான அதிகாரிகளின் கணக்குப்படி நவம்பர் 16 முதல் டிசம்பர் 14ஆம் தேதி வரையிலான 29 நாட்களில் சபரிமலையில் 22.67 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர். இது கடந்த ஆண்டை விட கூடுதலாக 4,51,043 பேர் தரிசனம் செய்துள்ளனர். அதேபோல் இதே காலகட்டத்தில் வருமானமும் 22.76 கோடி அதிகரித்து ரூபாய் 163.89 கோடி வசூலாகியுள்ளது. அரவணை விற்பனை மூலம் 82.67 கோடியும், உண்டியல் வருமானம் மூலம் 52.27 கோடியும் வசூலாகி உள்ளது. சீசன் முடிவதற்குள் இன்னும் 15 லட்சம் பேர் சபரிமலை வருவார்கள் என தேவசம் போர்டு எதிர்பார்க்கிறது. மேலும் சுமூகமான தரிசனத்தை சாத்தியமாக்கிய அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தேவசம் போர்டு கூறியுள்ளது.
நக்சல்கள் வன்முறையை கைவிட்டு வளர்ச்சி பாதைக்கு வர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அழைப்பு விடுத்தார். அரசியலமைப்பு ஏற்கப்பட்டதன் 75வது ஆண்டை ஒட்டி நடந்த விவாதத்தில் காங்கிரஸ் கட்சியையும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரதமர்கள் எடுத்த தவறான முடிவுகளை பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்நிலையில் முன்னாள் பிரதமர்கள் நேரு, இந்திராவை விமர்சிப்பதை நிறுத்திவிட்டு தனது ஆட்சியில் என்ன செய்தோம் என்பதை பற்றி பிரதமர் மோடி பேச வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார்.